ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லஞ்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு வாங்க செய்யலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், வடகம், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே புளி கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு புளி கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போ வதங்கின வெங்காயம் தக்காளியில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி புளி கரைசலே நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தேவையான உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பக்குவமாக இருக்குது. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதி வந்தால் போதும். மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்க ஆசையாக இருக்குது. இதுக்கிடையில் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். சாதம் வெந்துருச்சு. சாதம் வடிச்சிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டை வேக வச்சுக்கலாம். அடுத்தது மீன் வறுக்கிறதுக்கான தேவையான மசாலா ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு கலந்து மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுருவோம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அதில் நம்ம மீனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு வறுத்த மீன் ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் அவங்க குழம்பு மீன் சாப்பிடுவாங்க. எனக்கு வறுத்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் குழம்பு மீனை விட வறுத்த மீன் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். பாப்பாவுக்குமே வறுத்த மீன் நல்லா பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுக்கலாமே நாங்கள் மீன் வறுத்துட்டோம். குழம்பு மீன் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம், ஷீலா மீன் குழம்பு, ஷீலா மீன் வறுவல், கூட எக்ஸ்ட்ரா நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். பாய்.